Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அண்ணன் அவங்க தம்பி வந்து வைத்தியர், நாட்டு வைத்தியர், ஹோமியோபதி இதெல்லாம் பண்ணுவார். அந்த செவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலையில இட்லி கொடுப்பாங்க. தாமரை இலை. அவங்க தான் அத்தைக்கு வந்து தாமரை இலை பறிச்சுட்டு வருவாங்க. காலையில் போய் குளிச்சுட்டு வரும்போது அத்தைக்கு தாமரை இலை பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த இட்லி தான் நான் முதல்ல இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்டது. எவ்வளோ விலை இருக்கும் ஞாபகம் இருக்கா? இல்லை, அது எப்படின்னா அது எங்கள் அம்மாவோட அம்மா தான் காசு கொடுக்க, எனக்கு அது நினைவில் இல்லை. ஆனால் நான் ஹோட்டலில் சாப்பிட்டதில் வந்து 5 பைசா உப்புமா. ஸோ காலையில் வந்து அவங்க ஒன்று இவங்க வீட்டில் இட்லி போடுவாங்க, இல்லைன்னா அமராவதி ஆயா வீட்டில் போய் வாங்கிட்டு வாடான்னு ஒரு பாத்திரம் கொடுக்கும். பருத்திப்பால் வீடு வீடு வந்துடும். 5 பைசா சுருப்பு வச்சுருக்க அந்த 5 பைசாவுக்கு ஒரு கப்பு இப்படி ஊற்றுவாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இப்போ இங்கே நான் வாக்கிங் போகிற இடத்துல பருத்திப்பால் விற்கிது. சரி, அந்த ஞாபகத்துக்கு வாங்கி குடிச்சு பார்த்தேன். அது எங்கள் அப்பத்தா கொடுத்த ருசி இல்லை. இதை வாக்கியாவரம் தகராறு மாதிரி திருவிடையாளுக்கு அப்புறம் நிறையா படம் நானும் நடிக்கிறேன். இப்படி கூப்பிடவே இல்லையா? இல்லை நான் அமைய மாட்டேங்குதேன் அப்படின்னாரு. சரி, டைரக்டர்கிட்ட போய் கேட்கறதுக்கும் நான் ஹீரோட்ட கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டைரக்டர்கிட்ட போனோன்னா சில டைரக்டர் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் பண்ணாங்க, சில பேர் வந்து யோசிப்போம் அப்படின்வாங்க. அதெல்லாம் மனிதர்கள் தானே எல்லாரும். இல்லை, அது எனக்கு யோசனையாக இருக்கும். உங்களுக்கு வந்து நடக்குது யாருக்குண்ணா? நான் தனியாக வர வாங்கி போகிறதுனால எங்கள் அம்மா 5 மாதம் கழிச்சு பார்த்துச்சேன். இவ்வளோ பரபரப்புல தனுஷை பற்றின என்னுடைய பார்வை என்னன்னா, வீட்டுக்குள்ளே வீட்டு மனுஷனாவே இருக்காப்ல. அவர் ஒரு ஹீரோவை பாராட்டுறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஊர்களுக்குள்ளே இப்போ அதிகமாக சம்பாதிக்கிற பையனுக்கு ஒரு ப்ரியாரிட்டி வந்துடும். சம்பளம் அதிகமாக வாங்குறவனுக்கு சொந்த வீட்லேயே ஆத்தாப்பனே வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய பழக்கவழக்கத்துலேருந்து மன ரீதியாக மாறுபடலைன்னா தானே இது வரும். அந்த இட்லியெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்காது. இந்த இட்லி கடையிலேயே அந்த இட்லியெல்லாம் அந்த தட்டே எங்கேயே கிடைக்கும் தெரியல. மாவு இருக்கு, நம்ம தட்டு இட்லி நிற்கிறாங்கல்ல, அங்கே கிட்டத்தட்ட அந்த சைஸ். அந்த காலில் சலங்கை கட்டி அவங்க அப்பா வந்து இது மாதிரி கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதான் எடுத்தா. அப்படி நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட். எனக்கு அதை மானிட்டரில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் வந்துச்சு. அந்த கால் அப்பன் இல்லாதப்பன் கற்பனையில் வந்து ஒரு மகனுக்கு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறது. நீ எத்தகைய விஞ்ஞானியாக இருந்தாலும் இந்த இடம் வந்து உங்களை கொஞ்சம் ஒழிக்கிறோம். ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். பொதுவாக பல உரையாடல்கள் பல மனிதர்களோட பல பிரபலங்களோட நாம் பேசுகிறது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணி தன்னுடைய பயணத்தை அப்படி ஆரம்பித்து மாநில விருது ஒளிப்பதிவாளராகவும் அவர் வாங்கி நடிகராகவும் எந்த ஒரு கதாபாத்திரம், ஒரு வில்லத்தனமான ஒரு நடிகராகட்டும், ஒரு காமெடி ஆகட்டும், ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு நடிகருமான இளவரசர் அவர்கள் இந்த ஒரு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இட்லி கடை திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அதுலேயும் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி, ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல. ஆமாம், விஜயன் சார் இதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்கலாம். ஆமாம், இப்போ தான் மீட் பண்ணுறோம். ரைட், நிறைய விஷயங்கள் பேசலாம். இட்லி கடையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாஸ்டாலஜிக் பல விஷயத்துக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். தனுஷ் சார் வந்து இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் பேசும்போது இட்லி வாங்கவே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு உங்களுடைய அந்த பாலிய நாட்களில் நீங்கள் முதல்ல கடலை எங்கேயா சாப்பிட்ருப்பீங்களா? அந்த இட்லியோட விலை எவ்வளோ ஞாபகம் இருக்குமா நீங்கள் சாப்பிட்டது? இந்த மாதிரி கடைகள் எதுவும் உங்களுக்கு எமோஷனலாக இருக்கு? அது நீங்கள் கிராமத்தில் வந்து 80க்கு இப்போ 90க்கு பின்னாடி பிறந்தவர்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கும். 90க்கு அப்புறமே கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 95க்கு அப்புறம் தானும் இல்லாமல் போயிடுச்சு. எலக்ட்ரானிக் யுகம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய கலாச்சார மாறுதல்கள் நடந்தது. எலக்ட்ரானிக் துறை அப்போ வந்து கடை அட்மாஸ்பியர் மாறுறது, ஹோட்டலுடைய அந்த அந்த சின்ன அட்மாஸ்பியர் வந்து பெருசாக டேபிள் போடுறதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நிறையா வேடிக்கை பார்த்து இது மாதிரி ஆக்கணும் அப்படின்னு. அப்புறம் அப்டேஷனுங்கிற ஒரு சொல்லாடலுக்குள்ளே வந்துருச்சு. எனக்கு வந்து எங்கள் ஊரில், நான் பிறந்த ஊரில் நான் அதிகமாக வளரல. ஒன்று ஹாஸ்டல், இல்லைன்னா எங்கள் தாத்தா வீடு மதுரை அளவூரின் பக்கத்தில் கலந்தரின்னு. எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு 990க்கு அப்புறம் தான் டீ கடையே வந்துச்சு. எங்கள் ஊரில் கடையே கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு அப்பத்தா இருக்கும், அது பேர் வந்து வல்லாளவட்டி பிள்ளை. அந்த வல்லாளவட்டிங்கிறது ஒரு ஊர் பேர். அந்த வல்லாளவட்டி இல்லை, இந்த பக்கம் கொட்டாம்பட்டி பக்கத்தில் ஒன்று வெள்ளாளப்பட்டி. அது வந்து இங்கே எங்கள் ஊரில் இருந்து காலையில் இட்லி சுட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு சுட்டுக்கிட்டு தலையில் வச்சு கொண்டு போய் பக்கத்து ஊரில் விற்கும். இங்கே வாங்கினா காசு கொடுக்க மாட்டாங்க சொந்தக்காரன். ஸோ ஒரு 6 மணிக்கெல்லாம் சட்னி எடுத்துகிட்டு தலையில் வச்சுக்கிட்டு
போய் விற்றுட்டு ஒரு 9 மணிக்கு திருப்பி வந்துடும். அது இட்லி வந்து அந்த மிளகா சட்னி வந்து தண்ணியாக வைப்பாங்க ஒன்று, தனி சட்னி. ஆமாம். சரி, அப்புறம் வந்து அப்போ ஊர்களில் எப்படின்னா தம்பி, அது வந்து பொருளாதார பின்புலம்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே காலையில் 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு வயக்காட்டுக்கு வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க, பெரும்பாலும் பெண்கள். அதனால ஏதாவது திருவிழானா தான் வந்து இட்லி ஆட்டுவாங்க. அப்போ கிரைண்டர் எல்லார் வீட்லையும் இருக்காது. எங்கேயாவது ஒரு ஆட்டுகள் இருக்கும், அதில் பங்கு வச்சு உனக்கு நான் விட்டுறேன், 2 பேரும் பங்கு முறையில் ஆட்டிக்கிடுவாங்க ஊரில் எல்லாம். தீபாவளி பொங்கல்லாம் பணியாரம், இட்லி, தோசை. மற்றபடி வந்து காலையில் எந்திரிச்சு நைட்டே வந்து சமைச்சிட்டு நைட்டு கூழ் வச்சு காலையில் வந்து கரைச்சி, பெரும்பாலும் கேப்பை வந்து மெயின் உணவாக இருந்தது. அவங்க வீட்டில் அரிசி இல்லாமல் வறுமை இல்லாமல் இல்லை. இவங்க நான் சொல்கிறதுனா ஓரளவுக்கு சொந்த நிலமுள்ள சம்சாரிகள் வீட்டு பின்புள்ளதை சொல்கிறேன். எல்லாத்தையுமே வறுமையோட கொண்டு போய் அப்படி யதார்த்தம் இல்லை. நம்ம ஒரு கவன ஈர்ப்புக்காக கொண்டு போய் அதில் சொருகக்கூடாது. யதார்த்தம் அது மாதிரி வல்லாலட்டிப்புள்ள இட்லி கடை வீட்டுகளில் ஃபெஸ்டிவலுக்கு தான் இருக்கும். அங்கே எங்கள் தாத்தா ஊரில் வந்து அமராவதி அப்பத்தான்னு சொல்லி அவங்க அண்ணன், அவங்க தம்பி வந்து வைத்தியர், நாட்டு வைத்தியர், ஹோமியோபதி இதெல்லாம் பண்ணுவார். அந்த செவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலையில இட்லி கொடுப்பாங்க. தாமரை இலை. அது வந்து நித்யானந்தம்னு அவங்க தம்பி பையன் ஒருத்தர், அருணாச்சலம் நித்யானந்தம், இன்னொரு பையன் பேர் சின்ன பையன் பேர் மறந்துட்டேன். இப்போ நித்யானந்தம்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவங்க தான் அத்தைக்கு வந்து தாமரை இலை பறிச்சுட்டு வருவாங்க. காலையில் போய் குளிச்சுட்டு வரும்போது அத்தைக்கு தாமரை இலை பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த இட்லி தான் நான் முதல்ல இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்டது. எவ்வளோ விலை இருக்கும் ஞாபகம் இருக்கா? இல்லை, அது எப்படின்னா அது எங்கள் அம்மாவோட அம்மா தான் காசு கொடுக்க, எனக்கு அது நினைவில் இல்லை. ஆனால் நான் ஹோட்டலில் சாப்பிட்டதில் வந்து 5 பைசா உப்புமா. நான் சொல்கிறது 72. ஓகே. ஒரு உப்புமா 5 பைசா. ஓகே. அண்ணா கணக்கில் எழுதி போட்டிருப்பாங்க. நத்தம்னு சொல்லி ஒரு நான் படித்த ஸ்கூல், அங்கே தெய்வானை விலாசன்னு எங்கள் கிளாஸ்மேட்டோட எனக்கு சீனியர். அவங்க தெய்வானை எங்கள் கூட தான் படித்தாங்க. நான் 3rd ஸ்டாண்டர்ட், அவங்க 5th. அவங்க ஹோட்டல் தான் நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கும். அதில் தான் வந்து 15 பைசா எனக்கு ஞாபகம் இருக்குது. இட்லி என்ன விலைக்கு சாப்பிட்டேன்னு எனக்கு உண்மையாக ஞாபகம் இல்லை. இன்டர்வியூவில் எத்தையா உளரக்கூடாதுல்ல. அது அமராவதி அப்பத்தா இட்லி ஒன்று. அப்புறம் வந்து இவங்க பேரை மறந்துட்டேன், அன்னக்குடி அக்கா பேர் வந்து மறந்துட்டேன். அவங்க வந்து இட்லி அதுதான் வந்து நான் கடைசி வரைக்கும் மாமனார் அங்கேயே தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆயா ஊரில் தான் நான் கல்யாணம் பண்ணேன். பருத்திப்பால் காலையில். ஆரியங்கா பேர் வந்து அந்த பையனுடைய பேர், எங்கள் செட்டு, அவன் பேர் ஆரியங்கா. ஆரியங்கோட ஆயா பருத்திப்பால் விற்கும். அந்த பருத்திப்பால் ஒரு பருத்திப்பால் ப்ளஸ் அந்த இட்லி, இது ரெண்டும் வந்து என்னோட சிறு வயதில் என்னோட சேர்ந்த நினைவுகளோடு இருக்கக்கூடிய உணவு பொருட்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னே இட்லியும் இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆயா வந்து அடித்து விரட்டி பல் விளக்கி குளிக்க வச்சிடும். 7 மணிக்கு முன்னாடி குளிக்கணும். போய் சாமி கும்பிட்டு ஊதி பூசிக்கிறான், இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு பேசி விட்டுறான். அது எங்கள் ஆயாவுக்கு அம்மா வந்து அதான் முதல் பொருள், அதனுடைய பேரன் நான், அதனால் என் மேலே ஒரு கவனம் இருக்கும். ஸோ காலையில் வந்து அவங்க ஒன்று இவங்க வீட்டில் இட்லி போடுவாங்க, இல்லைன்னா அமராவதி ஆயா வீட்டில் போய் வாங்கிட்டு வாடான்னு ஒரு பாத்திரம் கொடுக்கும். பருத்திப்பால் வீடு வந்துடும். 5 பைசா அதை சுருக்கு போய் வச்சுருக்கேன். அந்த 5 பைசாவுக்கு ஒரு கப்பு இப்படி ஊற்றுவாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இப்போ இங்கே நான் வாக்கிங் போகிற இடத்துல பருத்திப்பால் விற்கிது. சரி, அந்த ஞாபகத்துக்கு வாங்கி குடிச்சு பார்த்தேன். ஆரியங்கா அப்பத்தா கொடுத்த ருசி இல்லை. அது காரணம் பருத்தி விதையா, இல்லை அந்த வெள்ளமா, இல்லை இந்த ஊர் தண்ணியா தெரியல, அந்த ருசி இல்லை. நமக்கு சில ருசி மைண்டை விட்டு போகாது, உடனே அந்த ஞாபகம் வரும் உங்களுக்கு சில ருசி. அது இதுதான் தம்பி எனக்கு இட்லிக்குமான தொடர்பு. நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சது சார். அதாவது அந்த காலகட்டங்களில் விசேஷ நாட்களில் மட்டும்தான் அந்த இட்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ காலம் அப்படியே மாறி போச்சு. டெய்லி காலையில் ஆனால் தோசை, நைட் ஆனால் இட்லி அப்படின்ற ஒரு இல்லை. அதுதான் எலக்ட்ரானிக் யுகத்தில் தொலைத்தொடர்புகள் வந்து சுருங்கினதுக்கப்புறம் கலாச்சார மாறுதல் நடக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ உணவும் கலாச்சாரத்தில் சேர்ந்தது தானே, சேர்ந்தது. பட் இன்னமும் விவசாய குடும்பங்களில் டெய்லி இட்லி தோசை இல்லை தம்பி. காலையில் வயக்காட்டில் வேலை செய்கிறாங்கல்ல, இந்த கூலி தொழிலாளர்களை சொல்ல நான், கூலி தொழிலாளர் போகிற வழியில் இட்லி சாப்பிட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. விவசாயத்தை அவங்க நிலத்திலே அவங்க வேலை செய்வாங்கல்ல, அவங்க ஒன்றும் அந்த உணவில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறது இல்லை. இன்னமும் அவங்க அந்த ஃபெஸ்டிவல் விட்டு மாறலை. இருக்கு கிராமங்களில் இருக்கு. இப்போ வேலைக்கு போகிறவங்க காலையில் சமைச்சு போக முடியல, டக்குன்னு போகிற வழியில் ஒரு வடை சாப்பிட்றாங்க. சென்னையில் இருக்கு. சென்னையில் காலையில் மெட்ரோ ட்ரெயின் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க டிஃபன் சாப்பிட்றது இல்லையே. கடையெல்லாம் என் வீட்டு பக்கத்தில் ஒரு தெருவில் இது லெஃப்டில் ஒரு கடை இருக்குது, இந்த தெரு தாண்டி இன்னொரு கடை இருக்குது. 2 கடையிலையும் காலையில் ஒரு 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ள எல்லா வடையும் விற்றுப்போம். கிடைக்காது. ஒன்று காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து வடை சாப்பிட்ற ஒரு கோஷ்டி மாதிரி, அந்த வடையை மிஸ் பண்ணக்கூடாது, அன்னைக்கு சாப்பிட்ருமுடான்னு அதுக்குன்னே 1 கிலோமீட்டர் சேர்த்து போவோமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சுய நிர்ணயம் மருத்துவம்லாம் இருக்குது. இங்கே சென்னையில் இருக்குது. வேலைக்கு போகும்போது அப்படியே சாப்பிட்டு போகிறது, ஹோட்டலில் போயிட்டு போகிற வரல. இப்போ கிராமங்களில் வேலைக்கு போகிறவங்க காலையில் போகும்போது வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு போக முடியாத நேர
இதுக்கு மிச்சப்படுத்துறதுங்கிறது சமையல் வந்து கொஞ்சம் முன்ன போயிட்டுருக்கு. அதனால் கலந்தது தான். அதானே கேட்டீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். ரைட். ஓகே. இட்லி கடை தனுஷாருடைய இயக்கத்தில் 4வது படம். அவரோட சேர்ந்து நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. திருவிளையாடல் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பையன். ஆனால் இன்னும் உங்களை மறக்காமல் வச்சிருக்காரு. ராயனில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. ராயன். ஆமாம், ராயன் தான் இட்லி கடையுடைய அடிக்கோல். ஆமாம். அது என்னென்னா அது ஒரு சின்ன கேரக்டர் தான். ஒரு 3 நாள் 4 நாளாக வராரான்னு கேளுங்கன்னாங்க. நான் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் ஷூட்டிங்கில் சென்னை பார்த்துட்டு என்னப்பா ஏதோ வாக்கிய வரப்பு தகராறு மாதிரி திருவிளையாடலுக்கு அப்புறம் நிறையா படம் நானும் நடிக்கிறேன், இப்படி கூப்பிடவே இல்லையே என்ன. இல்லை நான் அமைய மாட்டேங்குதேன் அப்படின்னாரு. சரி, டைரக்டர்கிட்ட போய் கேட்குறதுக்கும் நான் ஹீரோட்ட கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டைரக்டர்கிட்ட போனோன்னா சில டைரக்டர் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் பண்ணாங்க. சில பேர் வந்து யோசிப்போம் அப்படின்வாங்க. அதெல்லாம் மனிதர்கள் தானே எல்லாரும். இல்லை அது எனக்கு யோசனையாக இருக்குது. உங்களுக்கு வந்து நடக்குது யாருக்குண்ணா? நான் தனியாக வர வாங்கி பிறந்தனால எங்கள் அம்மா 5 மாதம் கழிச்சு பத்துச்சா? இல்லை ஒரு சீனியர் நடிகர் நீங்கள் அதெல்லாம் நான் நினச்சிக்கிறது. நான் என்னை பற்றி எதை பண்ணாலும் மதிப்பீடு வச்சுக்கலாம். எந்த இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணணும்னு என்ன இருக்குது. அது வரும். அது அந்த அந்த ஆதிக்கம்ங்கிறத நம்ம வந்து அரசியல் ஆதிக்கம் அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா தனி மனிதன்ட்டையும் அந்த குணம் உண்டு. அதில் இயக்குனர்னா அதில் ஒன்று இருப்பாங்க, நடிகர்னா அது ஒன்று, எல்லாமே மிக்ஸ் பண்ணி தானே. இதெல்லாம் இல்லாமல் மனுஷன் இருப்பாங்கிறது நம்மளுடைய அதீத கற்பனை. எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது போய் கேட்டால் அவங்க ரியாக்ட் என்ன இருக்குன்ற கேள்வி நமக்கு வந்துடும். அவன் எப்படி இருந்தாலுமே முதல்ல அந்த கேள்வி நமக்கு இருக்கும்போது கூச்சம் வந்துடும். பட்டு தனுஷ்ட போய் நான் கேட்கும்போது எனக்கு அது தோணலை, சரியாக அமையலை அப்படின்னு. அப்படி ராயனில் கூப்பிட்டோன்னே போயிட்டு வந்துட்டேன். போய் நடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டப்பிங் போகும்போது டப்பிங்லாம் பேசி முடிச்சுட்டு ராயன் முடிக்கும்போது என்னப்பா சின்ன கேரக்டர் கூப்பிட்டுருக்கேன்னு கேட்கலான்னு நான் நினைக்கிறேன். டப்பிங்கில் உள்ள சார் அடுத்த படம் இட்லி கடை ராமராஜன் ஒரு கேரக்டர், நம்ம 2 பேரும் தான் நடிக்கிறோம், அதில் நீங்கள் தான் ஹீரோ, பாய் பாய் சார்னாரு. நான் வாயை திறக்கலை. நீங்கள் தான் ஹீரோன்னு போயிட்டார். அவர் சொல்கிறார் நீங்கள் தான் ஹீரோ, நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. ஏப்பாடா என்ன இப்படியா டெலிபதி இருக்குது, நான் கேட்கறதுக்கு வாய் எடுக்கிற முன்னாடி சொன்னேன் ரைட் பா பாய்ப்பான்னு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்ன இருக்குன்ட்டு. அப்புறம் கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. போன அக்டோபர் வந்து இந்த படம் தேனியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. உட்காந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு நடிகனுக்கு என்ன கதை சொல்லணுமோ அதை நான் லொக்கேஷனில் போய் தான் கேட்டேன். அவர் அங்கே ஹைதராபாத் போயிட்டு வேற எங்கேயோ ஒரு ஃபாரின்லாம் போயிட்டு ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஒரு நைட்டு போய் உட்காந்துட்டு நாளைக்கு எடுக்கிறப்ப ஒரு சீனு இந்த கேரக்டருக்கான ரிலேஷன்ஷிப் 2 சொல்லிட்டு வந்தா. அப்படி எனக்கு என்னென்னா திரும்பவும் அப்பா இருந்துருமோ, எனக்கு என்னென்னா அந்த கலரை மாற்றணும்னு ரொம்ப போராடுறேன். அது ஒரே மீட்டருக்குள்ளே சுற்றுறது ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது நடிப்பேன். அப்படி எதுவும் இருந்துற போது. பட்டு ஒரு ஹீரோ வந்து டைரக்ட் பண்ணுறாரு கூப்பிட்றாருங்கும் போது வந்து அங்கே போய் கருத்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப திருப்தி என்னென்னா அந்த கலரில் இருந்து வேற ஒன்று. அப்படியே அது அந்த கடையில் உட்கார்றது போகிறது வர்றது அதுதான் முதல்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தென்னந்தோப்புக்குள்ளே பேசிட்டு வர்றது. நான் என்ன படம் பார்க்கல, அதனால் அந்த ஷார்ட்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு அந்த கேரக்டர் மேலே அப்படியே இப்படி விட்டே இருந்தது. அப்புறம் வந்து என்னென்னா ஒவ்வொரு எமோஷனையும் நான் உணர்றது ஒன்று, என் கேரக்டரை பற்றி தனுஷுக்கு தீர்மானமாக இப்படி இருக்கணும்னு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கிளாரிட்டி கொடுத்தா. அப்படி எனக்கு இது வேணாம் இது வேணும் அப்படின்னு. அது ஒரு நடிகனுக்கு ரொம்ப பெரிய பயிற்சி. அவரும் நடிகராக இருக்கிறதுனால அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து கரெக்டாக செட் ஆகும். அவர் ஒரு டைரக்டராக இருந்திருந்து சொல்லியிருக்கிறது என்ன வேலை வாங்குறதுக்கு, ஒரு நடிகரே டைரக்டராகி வேலை செய்யும்போது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குது. அது வந்து தனுஷ் அந்த படத்தில் எனக்கு அதை என்னால் உணர முடிஞ்சது. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் பேங்காக் போனோம். முதல்ல துபாய் இருந்துச்சு. அப்புறம் துபாயில் இருந்தது மாதிரினா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் துபாயின்னு போனால் நமக்கு துபாயில் வந்து இப்போ போனோம் நம்ம ஆளுங்க போகிறது இந்த வேலைக்கு போகிறாங்க இல்லையா, படித்தவங்க அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இதில் இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது. அங்கே லேமேன் கேட்டகரியில் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கிடச்சி, என்னடா இங்கே யாரா விசில் அடிக்கிறா அப்படின்னு பிகில் ஊதுறாங்க. விசில் போய் கண்ணாடி தரத்தை பார்த்தா கரெக்டாக 10:30 ஃபோன் ஊதுனா கடன்னு வேலை செய்கிற விட்டுட்டு எல்லோரும் ஓடுறாங்க. வெயில் ஏறணுன்னு அந்த டைமில் வந்து வேலை செய்கிற பெர்மிட் பண்ண மாட்டுறாங்க. கூப்பிட்டுறாங்க, உள்ளார போயிடுறாங்க. திருப்பி சாயங்காலம் 5 மணிக்கு, அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே அந்த வெயில் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி நடுவில் அந்த பிரேக் கொடுக்குறாங்க. 3:30 மணிக்கு கொடன்னு ஓடி வர்றானுங்க. 5:20 புள்ளி விசில் அடித்தா போய் பஸ்ஸில் ஏறுறாங்க. நம்ம ஊரில் இருந்தால் ஒரு காலம் நம்மளால் இப்படி இருக்க மாட்டாங்க. வந்து ஆன் டைமு அந்த சவுண்டுக்கு வந்து பதறி, அதாவது சர்வதேச மனிதர்கள் இருக்காங்கல்ல, வெறும் தமிழ்நாட்டுக்காரங்க வெறும் ஆந்திராக்காரங்க அப்படி இல்லை, எல்லாரும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் இது அப்படித்தான் இருப்போம் போல இருக்குன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே பேண்ட் சட்டையெல்லாம் கொடுத்தா அப்படி எப்போவும் ஜென்ரலாக வேலை ஊருக்கு போனோன்னா வேட்டியை கழட்டி அழுக்கு வேட்டியாக கொடுத்துருவாங்க. ஒரே பேண்ட் சட்டையை மாற்றுறாங்க. என்னமோ நடக்குது. ஓகே சரி, ஏதோ பெருசாக மாற்றம் இல்லை. நீங்கள் இயல்பா எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான். அதான். பட் வேட்டியை கட்டுவாங்கன்னு நினச்சி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வேட்டியை கொடுக்கல எனக்கு. இவ்வளவு ட்ரெஸ் சேஞ்செலாம் எனக்கு எந்த படத்துலையும் வந்து இல்லை. முதல்ல அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த படத்தில் அத்தனை சேஞ்ச் உடை மாற்றுறதெல்லாம் எம்ஜிஆர் சார் சிவா சார் படத்தில் ஸ்கூலில் போயிடும். அதில்
அத்தனை ட்ரெஸ் சேஞ்சரா, இத்தனை ட்ரெஸ் சேஞ்செலாம் பேசிக்கிறவாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் கூட ஒரு பழக்கத்தில் இருந்து வந்து விமர்சனமாக பார்க்கறதுன்றதை நான் சினிமாக்காரன் ஆனதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷனை பார்த்துக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸு அந்த காம்பினேஷன் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் ஒரு புதுசு. பேண்ட் சட்டையெல்லாம் நம்ம வந்து சினிமாவில் வந்து ஒரு சீனு 2 சீனு அதிகம். அப்புறம் ஒரு ஃபிட்டிங்லாம் பெருமா கவனிக்க மாட்டாங்க. நானும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறேன். எதையாவது ஒன்று கொடுங்கடான்னு போட்டு போயிட்டு இருக்கிற ஒரு மாதிரியான மைண்ட் செட் தான் நம்ம. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டரே தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வேறு அது மாதிரி ஒரு 2 இது மாத்திரம் தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது நைட் ஸ்டைல் ஷூட்டிங்கு உங்கள் ஃபேமிலியோட அப்படின்னா எனக்கு ஃபேமிலி இருக்கா அது எனக்கு தெரியாது. ஒரு குடும்பம் இருக்குன்றது வந்து சமயங்களில் டைலாக்காக கூட போயிடும். அது அந்த ஃபேமிலி தான் இருக்கணும் அப்படின்ற ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஒரு கதையில். அப்புறம் அந்த தனுஷோட அம்மா இருக்காங்க இல்லையா, திருமதி விஜயலட்சுமி கஸ்தூரிராஜ், அவங்க வீட்டில் தான் ஷூட்டிங். அங்கே சங்கராபுரம், அதான் இவர் இட்லியெல்லாம் சாப்பிட்ட ஊர். அங்கே வந்து நைட்டு போகும்போது தான் சொன்னாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சீன் அங்கே தான் சொன்னாப்படி. சொல்லும்போது அவங்க அத்தை இறந்துட்டாங்க. அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் விளாவாரியாக பேச முடியல. தனுஷோட தாய்மாமா ஒய்ஃபு. இவர் போய் உட்காந்துருக்காரு. வெங்கடேஷ் அவங்க ஒரிஜினல் பேர் வந்து தனுஷ் கிடையாதுல்ல, தனுஷ்னு சொல்லுது. எப்பா இருப்பா அப்படின்னு 7 மணிக்கு போய் நாங்கள் அந்த வீட்டில் இந்த சீன் முடிச்சுட்டு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ராத்திரியில் அந்த இவங்க வந்து சத்யராஜர் குரூப் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்கல்ல, அந்த சீன் பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நைட் 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்குது. அதனால் இங்கே வீட்டில் போய் பரபரப்பாக எடுத்துக்கிட்டு சீன் பிளான் பண்ணி நான் வரணும், அந்த பாட்டியோட உட்காந்து பேசணும், பிள்ளைங்க பார்த்து பேசணும், ஒய்ஃப் கேரக்டர் பேசணும். அது கொஞ்சம் எமோஷன் சீன்றனால விறுவிறுன்னு எடுக்க முடியாது. அது நேராக வந்து இந்தப்பா அப்படின்னு சொன்னோம். பெரிய இட்லி, இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி இட்லி தட்டி எந்த ஊரில் கிடைக்கிறது இல்லைம்மா, நார்மல் 2 இட்லி கொடுத்தாங்க. அதை ஃபுல்லாக சாப்பிட்டு தட்டை கழுவி கொண்டு வச்சுட்டு இவ்வளோ பரபரப்பில் தனுஷை பற்றின என்னுடைய பார்வை என்னன்னா, வீட்டுக்குள்ளே வீட்டு மனுஷனாகவே இருக்காப்புல. அவர் ஒரு ஹீரோவை பாராட்டுறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ ஊர்களுக்குள்ளே இப்போ அதிகமாக சம்பாதிக்கிற பையனுக்கு ஒரு ப்ரியாரிட்டி வந்துடும். சம்பளம் அதிகமாக வாங்குறவனுக்கு சொந்த வீட்லேயே ஆத்தாப்பனே வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. யதார்த்தம். அது சரியா தப்பாங்கிற விவாதம் வேற நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய பழக்கவழக்கத்துலேருந்து மன ரீதியாக மாறுபடலைன்னா தானே இது வரும். அது ஒன்று என்னை அவர் என்ன அப்படியே அவரை வந்து நான் பாராட்டணும் இல்லை உட்காந்து 1+1 இந்தியாவில் நான் பேசணுன்றது இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு கொடுத்துட்டு அதுக்கு தெரியாது எத்தனை மணிக்கு ஷிஃப்டிங்கு, ஏன் போகணும், ஷூட்டிங் தெரியாது. அதுக்கு மறுமையை வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை கவனிக்கணும், அதை புரிஞ்சுக்கிறணும். அந்த பக்குவம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற இடத்துல இல்லை. அவர் மன ரீதியாக வேற ஒரு இடத்துல இருக்காருன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நான் பார்த்துக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு அந்த இட்லியெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்காது. இந்த இட்லி கடையிலேயே அந்த இட்லியெல்லாம் அந்த தட்டே எங்கேயே கிடைக்கும் தெரியல, பாம்பு இருக்குது. நம்ம தட்டு இட்லி நிற்கிறாங்கல்ல அங்கே, கிட்டத்தட்ட அந்த சைஸ். அது அவிச்சு கொண்டாந்து கொடுத்து சாப்பிட்டு போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கேரக்டரோட பேஸ் வந்து ரொம்ப ஒரு டைலாக்கள் முடிஞ்சது. பெத்த ஆத்தாளுக்கே என்னை இடம் தரல. ஸோ ஒருத்தன் வந்து ஃபாரினுக்கு போகிறவன் வருஷம் வந்தானா அப்படின்னா கூறு தடுமாறினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் அங்கே சம்பாரிச்சு அனுப்பாமல் பாங்காங்கில் நிறையா காசை போய் செலவழிச்சிட்டாரா அப்படின்னு ஒரு கிண்டல் விமர்சனம் வந்துச்சு. நான் அதை குறையா சொல்லலை, பட் எடுத்துக்கிற வேண்டிய கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். நான் ஒரு நடிகனாக என்ன உள்வாங்கினேன்னா, ஒரு தாய்க்கு கூறு தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கேன். ரெகுலராக டச் இல்லாத போது அடையாளம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கீ நோட்டாக இருந்தது. அப்போது ஒரு வெளிநாடுகளில் போய் வாழ்கிறவனு தானே அந்த வழி தெரியும். மற்ற விமர்சனங்களுக்கு என்ன வேணாலும் பேசலாம். அந்த குடும்பத்தை இழந்துன்றதோட பிரிஞ்சிருக்கிறவங்களுடைய மனநலம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து திருப்பி போகமாட்டேன்னு சொல்லும்போது இந்த 2 சீன் இந்த கேரக்டருக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி. சீன் தான் உங்கள் கேரக்டரோட எலிவேஷன் அப்படின்னு எல்லாருமே எமோஷனல் ஆனாங்க. எஸ் அது வந்து எனக்கு இந்த கேரக்டர் வந்து ஓகே ரைட் இது உட்காருது படத்தில் அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஃபுட்டேஜ் தாங்குமா, இது தனியாக தெரியுமா அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக தனுஷ் சொன்ன அப்படி இது லேகாக இருக்குன்னு சொன்னாங்க சார். அந்த லேகாக இருந்தால் இருக்குன்னு ஒரு சீனை வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாப்புல அம்மாட்ட பார்க்குற சீனை. ஏன்னா படத்தில் நடிச்சுட்டு நிறைய சீன் இல்லாமல் போயிடும். இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய விமர்சனம் கொஞ்சம் நேரம் வந்தாலும் அதிக நேரம் வந்தாலும் அதை நான் முடிவு பண்ணல. கொஞ்சமாக நேரம் வரணுன்றது இளவரசு முடிவு இல்லை. எடுத்துருப்போம் படத்தில் பாதியை காணாமல் போயிடும், தேவைப்படாது. நல்லா ஒழுங்காக எடுத்துட்டு இதில் எது கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை தூக்கிடுவாங்க. கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வைக்க மாட்டாங்க. அது ஃபாஸ்ட்டாக பண்ணணும் படத்தை. இப்போ வந்து ஒரு எமோஷனை நீங்கள் கனெக்ட் ஆகலைன்னா அது ஸ்லோ. இது கனெக்ட் ஆனதுனால அது பாஸ் ஆகிடுச்சு. அதுதான் எனக்கு வந்து இட்லி கடையில் இந்த ராமராஜன்கிற கதாபாத்திரத்தில் எனக்கு கிடைச்ச வந்து வாய்ப்பு வந்து அந்த 2 சீனும் இந்த கதாபாத்திரம் வந்து நிச்சயமாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து அப்பாவுக்கு மகனுக்கு இருக்கிற ஒரு உறவு முறை. அந்த ஃபஸ்ட்டு டே வந்து சங்கராபுரத்தில் அந்த காலில் சலங்கை கட்டி அவங்க அப்பா வந்து இது மாதிரி கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதான் எடுத்த அப்படி. நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டு. ஓகே. எனக்கு அதை மானிட்டரில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் வந்துச்சு. அந்த கால் அப்பன் இல்லாதப்பன் கற்பனையில் வந்து ஒரு மகனுக்கு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறது, நீ எத்தகைய விஞ்ஞானியாக இருந்தாலும் இந்த இடம் வந்து உங்களை கொஞ்சம் ஒழிக்கிறோம். இழந்த அப்பனை வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நினைப்பீங்க. உயிரோடு இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. நானாக இருந்தாலுமே இப்போ நான் அப்பேன், ஒரு குழந்தை, ஒரு பையனுக்கு அப்பேன், பொண்ணுக்கு அப்பேன். ஈவன் தென் எங்கள் அப்பாவை நான் அவர் இருக்கும்போது என்னவா மைண்டில் வச்சுருந்தேன், இப்போ என்னவா இருக்கேங்கிற ஒரு யதார்த்த எமோஷன் ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து மானிட்டரில் அதை வந்து பார்த்துட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படி எடிட்டர் பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல சவுண்டு, எங்களுக்கு சவுண்டு இல்லாமல் என்ன சவுண்டு வரும்னு ஓரளவுக்கு யூகிக்கும்போது அது அப்போ டடாருன்னுச்சு எனக்கு. ஆஹா, இது பாசம், எல்லோரும் அதை பேசுகிறாங்க. அப்போ அந்த பர்டிகுலராக அந்த ஷார்ட்டை அந்த கண்ணுக்குட்டி மாதிரி அப்பா வந்து நின்னாங்கிறது அவ்வளோ பேர்த்த வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம எத்தனை மண்வாசனை படத்தில் பாரதிராஜா சார் வந்து ஒரு வசனம் சொல்லுவார், எத்தனை விஞ்ஞான புயல்களை வீச்சினும் இந்த மண்வாசனை மட்டும் மாறுவதே இல்லைன்னு. அது வந்து பல படங்களில் உதாரணம். இப்போ சமீபத்தில் இட்லி கடையில் ஒரு உதாரணம். இழந்த ஒரு உறவு நமக்கு மாறலாக இருக்குங்கிறது அதுவும் வகையான கடவுள் தானே. இல்லை, நம்ம வளர்த்தவன், பெற்றவன் வளர்த்தவன் இல்லை நம்மகிட்ட, அவனுக்கு நம்ம கடவுளாக இருக்காங்கிறது எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும், எவ்வளோ பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். அதுதான் அந்த கூடவே இருக்காரு. எஸ், அது வந்து ஒரு பெரிய மன ரீதியான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நிறையா கமெண்ட்டில் வந்து அந்த நான் அவரோட ஆடியோ ரிலீஸில் வந்து பேசுனதை வந்து கீழே வந்து மிஸ் யூ அப்பான்னு பசங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் தன்னுடைய சுயத்தை உணரக்கூடிய ஒரு சூழலை இந்த படம் உருவாக்கியிருக்கு. எஸ், கிட்டத்தட்ட நீங்கள் அம்மா அப்பா இல்லாத ஒரு சூழலில் ஆமாம் எப்படி தாங்கிக்கிறாங்க, வெளிநாடு போயிட்டு மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். இப்போவாது வீடியோ கால் வந்துருச்சு தம்பி, மொபைல் வந்துருச்சு, நினச்ச நேரம் பேச முடியும். முன்னாடி வந்து ஏர்மெயில் போடும்போது 1 வாரம் ஆகும், 15 நாள் ஆகும். நீங்கள் அங்கே போனா, நான் மதுரையிலேருந்து மெட்ராஸ் கிளம்பி வந்து எங்கள் அம்மாவுக்கு திங்கக்கிழமை காலையில் இடமா நான் நலமுடன் வந்து சேர்ந்தேன்னா புதன்கிழமை தான் அந்த லெட்டர் கிடைக்கும். நான் உயிரோடு இருக்குல்ல இல்லையான்றதே எங்கள் அம்மாவுக்கு, நான் இருக்கிறது 400 கிலோமீட்டர், இப்போ மிஞ்சி போனால் 5-6 மணி நேரத்தில் பஸ்ஸு போயிடுது. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். தொலைத்தொடர்போட புரட்சியை நான் சொல்ல வரேன். மனிதர்களோட இருக்கிற கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, இன்றைக்கி அது ரொம்ப ஈஸி. ஃபாரினில் இருக்கவங்கள இப்போ நம்ம 2 ரொம்ப நாள் சந்திக்கலைங்கிற உணர்வே இல்லை. சென்னையில் தான் இருக்கோம், 2 பேரும் எங்களுக்குள்ளே தான் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்க்க வேண்டிய நெசசிட்டி இல்லாமல் பண்ணிடுச்சு எலக்ட்ரானிக் ஊடகம். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அது வந்து ரொம்ப பெரிய வலி. இப்போது நீங்கள் திருவனந்தபுரம் கேரளா கண்ணூர் ஏர்போர்ட் போங்க, நம்ம ஊரில் அது குறைச்சி தம்பி. கணவனை மனைவி வண்டி ஏற்றுறாங்கல்ல, இந்த கூலி விலை பெரிய பயங்கர அழுகையாக இருக்கும். கேரளாவில் நான் 2-3 திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் பஹ்ரைன் போகிற ஃப்ளைட்டு, துபாய் போகிற ஃப்ளைட்டு, அபுதாபி ஃப்ளைட்டு, இந்த ஃப்ளைட்டு வரும்போது நமக்கு இன்டர்நேஷ்னல் நேஷனல் ஒரு இடத்துல தான் உள்ளே ஏறுவோம். திருவனந்தபுரத்தில் பழைய ஏர்போர்ட்டில் இப்போ புதுசில் பிரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வரும்போது நீங்கள் இந்த காட்சியில் காணாமல் நீங்கள் கடந்தே வர முடியாது. அதில் சில இது இருக்கும், ஒய்ஃபு ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருப்பான், சொந்தக்காரன் பூரா புருஷனை சுற்றி நின்றுட்டு இருப்பான். அவன் அங்கே நிற்பா, இவன் இங்கே நிற்பான், இந்த கனெக்டில் இருப்பாங்க 2 பேரும். ஓகே, அவன் பக்கத்தில் இருக்க மாட்டான், கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். அது தனியாக கையில் ஒரு குழந்தையோடு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற வழியை அவங்க 2 பேருக்கு தானே புரியும், வேறு வழி இல்லையே. அவங்க கூட இருக்கலாம், யார் சோறு போடுவா? இப்போ சொந்தக்காரன் பூரா நம்மளை வழி அனுப்பி வந்திருக்கிறான், நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி ஒரு 1000 ரூபா கேட்டிங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுவான். இதானே எதார்த்தம். அப்போது தேவைகளை நோக்கி ஓடும்போது இந்த இழப்புகளை, இந்த உணர்வு ரீதியான பிரச்சனைகளை எல்லா குடும்பத்திலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதில் இருக்க ஒரு ஜூஸ், ஒரு ஸ்பூன் தான் இட்லி கடையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதாபாத்திரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.